அடுத்து என்னன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இமாம் அதாவது ஷாஃபி சொல்றாரு வஅன்னல் குர்ஆன கலாமுல்லாஹி தஆலா கைரு மஹ்லூக். வஅன்னல் குர்ஆன் என்பது கலாமுல்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய வார்த்தை, கைரு மஹ்லூக் படைக்கப்பட்டது அல்ல. இமாம் ஷாஃபி இன்றைய காலத்தை விட அன்றைக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருந்தவர். ஏன் அந்த காலத்து இந்த பிரச்சனை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அந்த கால பீரியட்ல இருந்த வார்த்தை. அப்போ அவர் என்ன சொல்றாரு, கலாமுல்லாஹி கைரு மஹ்லூக். இப்போ எங்களுக்கு இந்த அக்கீதா படிக்கிறது ஒரு பிரயோசனம் என்னன்னு சொன்னால், இமாம் ஷாஃபி அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் அக்கீதா இருப்பார், சந்தேகம் இல்லை. ஆனால் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்குறோமே, அவர் இப்படி சொன்னார், அல்லாஹ்வுடைய வார்த்தை படைக்கப்பட்டது அல்ல. உங்களுக்கு தெரியும், இது ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை மாதிரி தான் எங்களுக்கு தோன்றும். இமாம் அஹ்மது பின் ஹம்பல்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் ஏன் படைக்கப்பட்டது படைக்கப்படலை இதை சொல்லணும்? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்றான். அதை சொல்லிட்டு போனால் என்னன்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் யாரும் படைக்கப்பட்டதா இல்லையென்றலாம் பேசலை தானே என்றாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறான், ஆம், சஹாபாக்கள் யாரும் பேசலை. ஆனால் பிரச்சனைன்னு வந்த பின்னால் பேசாமல் இருக்கக்கூடாது. எது வரைக்கும் கூடும் இது? இந்த பிரச்சனை வராத வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான்றோடு நம்ம என்ன செய்யலாம், நிறுத்தி கொள்ளலாம். பிரச்சனைன்னு வந்துட்டா அதுக்கு என்ன செய்யணும், நம்ம பதில். அதுக்கு பிறகு யார் ஒளிஞ்சு திரியிறாலும் அவங்க விதத்துக்கு என்ன செய்கிறாங்க, ஆதரவாக நிற்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ சொல்லுங்க, குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லையா? படைக்கப்பட்டது என்ன செய்யணும், சொல்ல வேண்டும் அப்படின்னு என்ன செய்தார்கள், சொன்னார்கள். எனவே படைக்கப்படவில்லை, குர்ஆன் படைக்கப்படவில்லை, இறக்கப்பட்டதுன்னு என்ன சொல்ல வேண்டும் என்று இமாம் ஷாஃபி இமாம் அஹ்மது பின் ஹம்பல் என்ன செஞ்சார், பதில் சொன்னார். அதையே இங்கே என்ன செய்கிறாரு சொல்றாரு. சொல்ல போனால் ஒரு முக்கியமான ஒரு தாயி, அதாவது பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அதாவது எங்களோட சுன்னத்து வல் ஜமாஅத் குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ் முரண்படும் சொல்லக்கூடிய தாய்கள் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிற டைமில் இந்த மசாலா முக்கியமான ஒரு தாய் அவரோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். சொல்ல படைக்கப்பட்டன்னு சொன்னா என்ன, படைக்கப்படாட்டு சொன்னா என்ன, படைச்சாலும் அல்லாஹ் தானே படைக்கிறான் அப்படின்னாரு. படைச்சாலும் யார் படைக்கிறது, அல்லாஹ் தானே படைக்கிறான். அதில் என்ன பிரச்சனைக்கு, அல்லாஹ் படைச்சி அல்லாஹ்வுடைய வார்த்தை அவன் படைச்சான்னு சொல்ல போகிறான், என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு கேட்குறான். அப்போ இது ஒரு அவங்களோட பிரச்சனையுடைய வீரியம் அவங்களுக்கு என்ன செய்யலை, விளங்கலை. பிரச்சனையுடைய வீரியம் என்ன வேண்டாம், படைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாலே அது அர்த்தம் என்னன்னு சொன்னால் இறைவன் பேசாதவன் அர்த்தம். சிம்பிள், இறைவன் பேசாதவன் அர்த்தம். ஏன், இறைவனோடு சம்பந்தப்பட்ட எதுவுமே படைக்கப்பட்டதல்ல. இறைவனோடு சம்பந்தப்பட்ட எதுவுமே படைக்கப்பட்டதல்ல. இந்த இறைவன் படைப்பாளன். இப்போ அவன் பேச்ச படைக்கிறான்னு சொன்னால் இறைவனுக்கு பேச இயலான்னு அர்த்தம், இறைவனுக்கு பேச இயலாதுன்னு அர்த்தம். ஏன், இறைவனோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் இறைவன் என்னது படைக்கப்படாத, அவன் படைத்தவன், படைக்கின்றவன், ஹாலிக், அப்படியா இல்லையா? இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம குர்ஆனை படைக்கப்பட்டது என்ற வார்த்தை நம்ம சொல்லிட்டோம்டா இறைவன் என்னது பேச முடியாதவன் என்ற ஒரு மோசமான ஒரு விளைவை அதை என்ன செய்யும், ஏற்படுத்தும். அடுத்தது ரெண்டாவது, குர்ஆனோ ஹதீஸோ படைத்ததை பற்றி பேசல. அல்லாஹு தாலா என்ன சொல்லி காட்டுறா, அல்லாஹு தாலா எந்த ஒன்றையும் செய்ய நாடினால் முதலா என்ன சொல்லுவான், குன், ஆகு என்று சொல்லுவான், அது ஆகிவிடும். என்ற ஒன்றையும் படைக்க நாடினால் ஆகு என்று சொல்லிவிடும், அது ஆகிவிடும். இப்போ குன் என்றது படைக்கப்பட்டதா இல்லையா? அந்த வசனத்தை எடுத்து பாருங்க, படைக்கப்படலை. குன் என்ற ஆகு என்றது என்னுடைய வார்த்தை, அது ஆகு என்று சொன்னால் எல்லாமே என்ன செஞ்சிடும், ஆகிருமெண்டா. இறைவனுடைய வார்த்தை படைக்கப்பட்டதல் என்று அர்த்தம் எடுத்து தெளிவாக என்ன செய்யுது இதில் விளங்கு. இறைவன் ஆகு என்று சொன்னால் தான் படைப்பை என்ன செய்யும், உருவாகும். ஆகு என்ற வார்த்தை படைக்கப்பட்ட வார்த்தை அல்ல. அப்ப இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை என்ன செஞ்சாங்க அன்றைக்கு ஏற்படுத்தி, அது பெருசாக்கி அதில் கூட மரண தண்டனை எல்லாம் கொடுக்குற லெவலுக்கு என்ன செஞ்சாங்க, கொண்டு போனாங்கன்னா இது ஒரு அக்கீதா பிரச்சனையாக மாறிட்டு ஒரு காலத்தில். அப்போ எனவே வஅன்னல் குர்ஆன கலாமுல்லாஹி தஆலா கைரு மஹ்லூக், அல்லாஹ்வுடைய வார்த்தை இது, அது படைக்கப்பட்டதல்ல என்று சேர்த்து என்ன செய்கிறாரு சொல்றாரு. வஅன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யுராஃபில் ஆஹிரா, அல்லாஹு தாலா நாளை மறுமையில் எல்லோராலும் அல்லாஹு தாலாவை நாளை மறுமையில் பார்க்க முடியும். வஅன்னல்லாஹ தஆலா யுராஃபில் ஆஹிரா, மறுமை நாளில் அல்லாஹு தாலாவை எல்லோராலும் பார்க்க முடியும். யன்துரு இலைஹில் முஃமினூன அயானன் ஜிஹாரன் வயஸ்மஊன கலாமஹு. அதான் இமாம் ஷாஃபி என்ன சொல்றாருன்னா, வஅன்னல்லாஹ யுரா ஃபில் ஆஹிரா, அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் பார்க்க முடியும். யன்துரு இலைஹில் முஃமினூன், முஃமின்கள் பார்ப்பார்கள், அயானன் கண்களால் பார்ப்பார்கள், ஜிஹாரன் வெளிப்படையாக இறைவனை என்ன செய்வார்கள், காண்பார்கள், வயஸ்மஊன கலாமஹு அவனுடைய பேச்சு, இறைவனுடைய வார்த்தையை அவர்கள் என்ன செய்வார்கள், கேட்பார்கள். இதில் நீங்கள் மிக முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால், அதாவது இமாம் ஷாஃபி இந்த இடத்துல அதாவது ஒரு முக்கியமானது சொல்றாரு. மக்களுடைய அக்கீதா இருக்குது, அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீனை நாளை இந்த இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அக்கீதால எல்லா குழப்பங்களுடைய பின்னணி என்ன தெரியுமா, குர்ஆனில் வாரதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதனுடைய கருத்தை அப்படியே புரிஞ்சிருந்து
ஹதீஸுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அப்படியே புரிஞ்சிருந்தா இப்போ நீங்களே யோசிப்பீங்க, ஏன் இந்த அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை போட்டிக்கிறாங்கன்னு என்ன செய்வீங்க, யோசிப்பீங்க. இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம், அதாவது இந்த கிரேக்க தத்துவங்களை அரபுக்கு உண்டாக்கி அதில் அவர்கள் அதாவது இறைவனை படிப்பதற்காக ஒரு இது வச்சிருப்பாங்களே, இறைவனை அடையாளம் கண்டுகொள்ள மார்க்க ரீதியாக அதாவது அந்த ஒரு தெய்வீக ரீதியான கலையோடு வச்சிருப்பாங்களே, அதைய இஸ்லாமிய அடிப்படைக்குள்ள நடைமுறைப்படுத்த போனது தான் இந்த இல்முல் கலாம் என்ற ஒரு மோசமான ஒரு கலை உருவாக்க காரணம். இல்முல் கலாம் என்றது அதன் மூலம் நலவு செய்யலாம்னு நினைக்கிறேன், இல்லை அதன் மூலம் எல்லாமே மோசமான விளைவு தான் ஏற்படுத்தப்பட்டு. இல்முல் கலாம் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இறைவன் சார்ந்த அந்த படிப்புக்கு தான் என்னது இல்முல் கலாம் என்றது. என்னுடைய மூலம் எங்க கிரேக்கம், என்னுடைய மூலம் கிரேக்கம். அவங்களுக்கு தேவை இருக்கும், அவன் தான் குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாதவன், இறைவனுடைய வகையை ஏற்றுக்கொள்ளாதவன், அவன் இறைவனை காண்றதுக்கு இப்படி தத்துவம் எல்லாம் போட்டு தான் என்ன செய்ய வேண்டிய காண வேண்டியிருக்கும். இதை கொண்டு வந்து அப்படி இஸ்லாத்தில் அப்ளை பண்ண உடனேயே நடந்தது என்ன, வழிகேடுகள் என்னது உருவாக ஆரம்பிச்சுது. இப்போ அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில பார்க்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே என்ன செஞ்சுட்டு எல்லாருக்கும் அதை அல்லாஹ் தஆலா பார்க்கலாமா, இந்த வெற்று கண்ணால அல்லாஹ் எப்படி பார்க்கறது, இந்த வெற்று கண்ணால் அல்லாஹ் எப்படி பார்க்கறது? அல்லாஹ் தஆலா சக்தி மிக்கவன், அப்போ அவனை பார்க்க முடியாது, அவனை பார்க்க முடியாது. இந்த கண்ணுக்குள்ள அவன் அடங்குற மாதிரி அவனுடைய எதிரிக்குமா? இப்படி பல கேள்விகள் கேட்டு இறைவனை நம்ம பார்க்கறன்றது இறைவனுடைய அந்தஸ்தை என்னது குறைக்க மாதிரியும் படைப்புடைய அந்தஸ்தை கொஞ்சம் கூட்டுற மாதிரியும் அவங்க என்ன செய்றாங்க, ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வேற அதுக்கு சப்போர்ட்டை, முதல் பிரச்சனை குர்ஆன் ஹதீஸ் அல்ல, அக்ல். அதுக்கு சப்போர்ட்டாக லன் தரானி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொன்னானா, நீ என்னை காணவே மாட்டாய். குர்ஆன் வசனம். இப்போ குர்ஆன் வசனத்தின் அக்கீதா வரல, அக்கீதாக்கு சப்போர்ட்டிவான குர்ஆன் வசனங்களை எடுக்கிறது. லன் தரானி, நீ என்னை காண மாட்டா. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, யா அல்லாஹ் உன்னை காட்டு, நான் பார்க்கணும் அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், லன் தரானி, நீ என்னை காண மாட்டாய். அப்போ அல்லாஹ் காண மாட்டான்னு சொல்லிட்டேன், பார்த்தீங்களா, இங்கே காண மாட்டேன், மறுமையினால என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்கன்னு அந்த வசனத்தை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனை கண்டார்களா அப்படி என்று கேட்டதுக்கு ஆயிஷா என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் இறைவனை கண்டார்கள், மேராஜில் கண்டான்னு சொல்றாங்களோ பொய் சொல்றாங்க அப்படின்றாங்க, பொய் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இதை எடுத்து வச்சு அல்லாஹு தஆலா நூர், அல்லாஹு தஆலா ஒளிமயமானவன், எப்படி நான் அவனை பார்ப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறேன். இதெல்லாம் எடுத்து வச்சு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டீங்க மறுமையில. ஆனால் ஹதீஸ் தான் காரணம் அல்ல, ஹதீஸ் தான் காரணம். ஹதீஸ் காரணமாக இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஹதீஸ் சொல்றேனே, அதெல்லாம் இருக்குது. அக்கல்ல ஏற்பட்ட அந்த பிரச்சனை அதை அப்படியே குர்ஆன் ஹதீஸுக்கு என்ன செஞ்சாங்க, அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக எடுத்து சொன்னாங்க. ரைட், இது யாருடைய கொள்கை, முஅத்தஸிலாக்களுடைய கொள்கை. இது முஅத்தஸிலா என்ற ஒரு சிந்தனை பிரிவுடைய கொள்கை, இது ஆரம்ப காலத்தில் தோன்றிய. இன்றைக்கு இந்த கொள்கையில் உள்ளவங்க இருக்கிறாங்க, சரியா. இதுக்கு பின்னால அஷ்அரியாக்கள் என்ற ஒரு பிரிவினர் தோன்றாங்க. இந்த முஅத்தஸிலாக்களுடைய கொள்கைக்குள்ளிருந்து பிரிவு வந்தவங்க, அதாவது வெளிந்து வந்தவங்க. இது முஅத்தஸிலாக்களோட முரண்பட்டு வெளியாகின குழு இருக்குதாங்களே, அவங்களோட பேர் தான் அஷ்அரியா. எப்படி முஅத்தஸிலாக்கள் என்ற இந்த குழுவினோடு முரண்பட்டு வெளியாகின குழு தான் அஷ்அரியா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் மறுமையினால பார்க்கலாம், கல்பால பார்ப்பாங்க. எதால பார்ப்பாங்க, கல்பால என்ன செய்வாங்க, பார்ப்பார்கள் அப்படின்னு அவங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க. இப்போ பார்த்துக்கங்க, அல்லாவை பார்ப்பார்கள்ன்றதுக்கு இமாம் ஷாஃபி சொன்ன பதில பாருங்க. எப்படி சொல்றாரு, யந்துரு இலைஹில் முஃமினூன அயானன் வ ஜிஹானன் ஜிஹாரா. என்ன, வெளிப்படையாக கண்களால் பகிரங்கமாக பார்ப்பார்கள். ரெண்டு பேருக்கு மறுப்பு சொல்கிறார், முஅத்தஸிலாக்களுக்கு மறுப்பு, அஷ்அரியாக்களுக்கு மறுப்பு. இதைத்தான் எங்களை உங்களோட மொழிபெயர்க்கிற நேரத்தில் புறக்கண்ணால் முஸ்லிம்கள் இறைவனை பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் புறக்கண்ணை சேர்க்கிறாங்க தெரியுமா, அஷ்அரியாட கொள்கை அகக்கண்ணால பார்க்கிறன்றது. எனவே அதாவது பார்ப்பார்கள் என்று மட்டும் சொன்னால் அஷ்அரியாக்கள் உள்ளுக்கு வந்துருவாங்க, நாங்களும் தான் பாப்பான்னு சொல்கிறோம் எப்படின்றதுக்கு புறவு தான் காட்டிக்கொள்வாங்க, அப்போ காட்டிக்கல மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, எங்களோடு இருக்கக்கூடிய ஹனஃபி மதபை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஷாஃபி மதபை பின்பற்றக்கூடிய நம்மளோட அகைதா அல்லாவை அகக்கண்ணால் பார்ப்போம் என்றதுதான். எங்கிற ஊர்களில் இருக்கக்கூடியவங்கள சொல்கிறேன், என்ன, அல்லாவை அகக்கண்ண. இமாம் ஷாஃபி சொல்றாரு, யம்துரு இலைஹில் முஃமினூன அயானன் ஜிஹாரா, கண்களால் பார்ப்பார்கள். அப்போ என்ன ட்ரை பண்ணுவாங்க, இஸ்னாதை லைஃப் ஆக்குறது எப்படி. இந்த இமாம் ஷாஃபியுடைய அகைதா வந்து இஸ்னாத் இருக்குதே லைஃப் ஆக்க. அப்போ எங்கேக்கு போவாங்க, ஹக்காரிக்கு தான் என்ன செய்வாங்க போவாங்க. ஹக்காரியை லைஃப் ஆக்கிறதுக்கு முன்னா நம்ம என்ன செஞ்சோம், ஃபுல் டீட்டெயில்ஸாக அபூ தாலிப் அல் உஷாரியும் இந்த அறிவிப்புகள் என்ன செஞ்சுக்கிறாரு. இவரில் கொஞ்சம் பலகீனம் இருந்தாலும் இது பல வகையில் அறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு செய்தி என்ற நேரத்தோடு சொன்னதுக்கான காரணம் இதுதான். புரிஞ்சுதா? எனவே இமாம் அதாவது ஷாஃபி அவர்கள் இறைவனை நாங்கள் என்ன ஹதீஸ் வைக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க,
நீங்கள் வந்து உங்கள் இறைவனை என்ன செய்வீர்கள், நாளை மறுமையிலே பார்ப்பீர்கள். எப்படி பார்ப்பீங்க? கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர், அதாவது பௌர்ணமி இரவிலே எப்படி சந்திரனை பார்ப்பீர்களோ அது போன்று நீங்கள் என்ன செய்வீர்கள், பார்ப்பீர்கள். சந்திரனை பார்க்கறதுல யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் என்ன செய்யாது, எல்லாரும் பார்த்தாலும் இருக்காது. அது போல நீங்கள் அல்லாஹ்வை என்ன செய்வீர்கள், பார்ப்பீர்கள் சொன்னா. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா உஜூஹு யௌம இதின் நாதிரா, நாளை மறுமையிலே அந்த மனித முகங்கள் எல்லாம் இறைவனை இலா ரப்பிஹா நாதிரா, இறைவனை பார்த்து கொண்டிருக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்றான், சொல்லி காட்டுறான். அந்த நாதிராக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், இந்த சிந்திக்கிற மாதிரி என்னது, அவர்கள் இறைவனை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் என்ன செய்வார்கள், கொடுப்பார். பார்த்தீங்களா, ரெண்டில் ஒன்று செய்வாங்க. ஒன்று ஹதீஸ் லைஃப் ஆக்குற, அதில் குர்ஆனுக்கு வேற விளக்கம் சொல்றது. இதான் பிதத்துடைய ரூட், அதான் பிதத்துடைய ரூட் என்றதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக பாருங்க, வயஸ்மஊன கலாமஹு, அடுத்தது சொல்றான் இமாம் ஷாஃபி, இறைவனுடைய வார்த்தையும் அவர்கள் என்ன செய்வார்கள், கேட்பார்கள். வ அன்னஹு ஃபௌகல் அர்ஷ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷின் மேலே இருக்கிறான். இது நம்ம சமுதாயத்துக்கு தேவையான வசனம். வ அன்னஹு ஃபௌகல் அர்ஷ், அல்லாஹ் தஆலா எங்க இருக்கிறான், அர்ஷின் மேலே இருக்கிறான். எங்களோடு உள்ள ஷாஃபி மதுஹப் மக்கள், ஹனஃபி மதுஹப் மக்கள், இவருடைய பெரும்பாலானவர்களுடைய அகீதா என்ன, அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இல்லை, அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இல்லை என்பது. இமாம் ஷாஃபி என்ன சொல்றார், இதுக்கு இந்த 4-5 வரைக்குள்ளேயே எத்தனை இடத்துல இமாம் ஷாஃபியோட முரமர்றான்னு பாருங்க. வ அன்னஹு ஃபௌகல் அர்ஷ், அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான். எங்களோடு உள்ள எல்லோருடைய அதிகமானவர்களுடைய நம்பிக்கை, அதாவது எங்களோட நான் அதிகம் அதிகம் சொல்றதுக்கான காரணம் வந்து சில அறிஞர்கள் இதில் விதிவிலக்காக இருப்பாங்க, அரபு உலகத்தில் உள்ள சிலர் விதிவிலக்காக இருப்பாங்க என்பதனால. என்ன நம்பிக்கைன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா ஒன்றில் பொதுமக்களாக இருந்தால் அல்லாஹு தஆலா எல்லா இடத்துலையும் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நம்மளோட நிறைய மக்கள் அப்படி தான் சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா எல்லா இடத்திலும் இருக்கிறான், அல்லது தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இதை படித்த அவங்களுடைய அறிஞர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஷாஃபி மதஹப் அறிஞர்களாக இருந்தாலும் சரி, ஹனஃபி மதஹப் அறிஞர்களாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ்வுக்கு இடம் தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு இடம் தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு இடம் கற்பிக்க கூடாது அப்படின்வாங்க. என்னமோ நாங்கள் அல்லாஹ்வுக்கு இடம் தேவைன்னு சொன்ன மாதிரி. நாங்கள் சொன்னோம் அல்லாஹ்வுக்கு இடம் தேவைன்னு சொல்லி, நாங்கள் அல்லாஹ்வுக்கு இடம் தேவைன்னு சொல்லலை, நாங்கள் தேவையில்லை என்ற அடிப்படையில் அரசு சொல்லலை. அல்லாஹு தஆலா விரும்பினா உண்டை செய்வான், விரும்பினா விடுவான், விரும்பாட்டி விடுவான். அது அவனது விருப்பத்தில் உள்ள விஷயம். மலக்குமார் அல்லாஹ்வுக்கு தேவையா, தேவையில்லை. அப்போ அல்லாஹ் மலக்குமாரையும் வச்சுக்கிறான் வகை அனுப்புறதுக்கெல்லாம், தேவையில்லை. இல்லை, அல்லாஹு தஆலா விரும்பினா என்ன செய்வான், அதை செய்வான். அல்லாஹு தஆலாவுக்கு இடம் தேவையான்னு கேட்டால் எங்கட அக்கீதா என்ன, இடம் தேவையில்லை, அவனுக்கு இடம் தேவையில்லை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நான் அரிசியில் இருப்பதாக என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். தான் அரிசில் இருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்பொழுதுமே ஆழ்மன அக்கீதா எப்படி இருக்கும், ஒலு, அல்லாஹு தஆலா எங்களுக்கு மேலே இருக்கிறான், அல்லாஹு தஆலா எங்களுக்கு மேலே இருக்கிறான், படைப்புகளுக்கு மேலே இருக்கிறான் என்பதுதான் ஆள் மனசுல எல்லா மனித இயல்புலையும் தோன்றும். அதில் நாங்கள் என்ன நம்புறோம்னு சொன்னால், அல்லாஹு தஆலா அரிசின் மீது என்ன செய்கிறான், இருக்கிறான், அல்லாஹு தஆலா அரிசின் மீது இருக்கிறான் அப்படின்னு நம்ம விளங்கி வச்சுக்கிறோம். இவ்வளவுதான். ஏன்னா இமாம் ஷாஃபியும் என்ன சொல்றான்டா, வ அன்னஹு ஃபௌகல் அர்ஷ், அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான். இந்த இவர்கள் வந்து அஷ்அரியா கொள்கையில் உள்ளவர்கள், அதாவது ஷாஃபி மதுஹபுடைய இந்த கொள்கையில் மதுஹப் ஃபிக்ஹ் அல்லாம அகீதாவுடைய விஷயத்தில் என்ன சொல்லுவாங்கடா, இந்த அல்லாஹ்வுடைய திசை விஷயத்திலிருந்து அல்லாஹ்வுக்கு திசை கற்பிக்க வேண்டி வரும், இடம் கற்பிக்க வேண்டி வரும் என்று அரசு சொன்னா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கடா, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தோடு ஒட்டியும் இல்லை, பிரிந்தும் இல்லை, உள்ளேயும் இல்லை, வெளியேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தோடு லைஸ முத்தஸிலம் பிஹி வலா முன்ஃபஸிலன் அன்ஹு வலா அதாவது வலா தாஹிலன் ஃபிஹி வலா ஹாரிஜன் அன்ஹு வலா ஹாரிஜம் மின்ஹு, அதாவது அல்லாஹ் உள்ளுக்கையும் இல்லை, வெளியேயும் இல்லை, ஒட்டியும் இல்லை, பிரிஞ்சும் இல்லை. இப்போ வீட்டுக்கு வந்து கேட்குறாங்க, வாப்பா இருக்கிறான்னு கேட்குறான், வாப்பா இல்லைன்னு சொல்கிறதும், வெளியேயும் இல்லை, உள்ளேயும் இல்லை, கூரையிலும் இல்லை, பின்னாலும் இல்லை, ஊர்லே இல்லைன்னு என்ன, இதை விட வாப்பா இல்லைன்னு சொல்கிறத அழகாக என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. ஆனால் இதை புத்தகத்தில் எழுதுறாங்க. இதே அவங்க என்ன நினச்சி எழுதுறாங்க தெரியுமா, உலகமே படைப்பு, உலகமே படைப்பு, படைப்புக்குள்ள இறைவன் என்ன செய்யணும், இதான் அந்த சிந்தனைக்கான காரணம். படைப்புக்குள்ள இறைவனே இருக்கணும். அதனால தான் இறைவனுக்கு இடமில்லை என்று சொல்றத, இறைவனே இல்லை என்றதை அழகா என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறான். இறைவனே இல்லை என்றதை, இப்போ உதாரணமா, இறைவன் பேச மாட்டா, இறைவன் பார்க்க மாட்டா, இறைவன் இறங்க வர மாட்டா, இறைவன் சிரிக்க மாட்டா, இறைவனுக்கு சொல்லப்படுற எல்லா சிவத்தையும் எடுத்தா என்ன, இறைவன் இல்லை. விளங்கிட்டா? இதுதான் இவங்களுடைய பிரச்சனை. அல்லாவை தூய்மைப்படுத்துவதற்காக தான் இதை சொல்றாங்க. அவங்களுடைய தூய்மைப்படுத்துடைய விளைவா பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்றதை அழகா என்ன செய்யலாம், சொல்ற மாதிரியான பிரிவு யார் செஞ்சாங்க, இது அஷ்அரியா கொள்கையுடையவர்கள் என்ன செய்யறாங்க. அப்ப எங்களோட மக்களுடைய நம்பிக்கையில் இது இருக்குது. ஏன்னா எங்களுடைய மெயின் முரண்பாடு இதுதான். வயிற்றுல தக்பீர் கட்டுறாங்களா, நெஞ்சில தக்பீர் கட்டுறாங்க, ஒரு முரண்பாடு தான். இதுல நீங்க வயிற்றுல ஹதீஸை வச்சு கட்டினாலும் சரி, நெஞ்சில வச்சு கட்டினாலும் சரி, உங்களோட இஜ்திஹாதை நம்ம சொல்லிட்டு போவோம், பிள்ளைண்டா பிள்ளைண்டுவோம்.
இந்த நம்பிக்கை தான் மெயின் பிரச்சனை. நீங்கள் எப்படி அல்லாஹ்வை நம்புறீங்கன்றது. இந்த நம்பிக்கை இருந்து எங்கே தக்பீர் கட்டினாலும் என்னது பிரச்சனை தான். நம்பிக்கை தான் இங்கே பிரதானமானதாக நாம் என்ன செய்யணும் பார்க்க வேண்டும். வ அன்னல் கத்ர ஹைரஹு வ ஷர்ரஹு மினல்லாஹ். கதிர் என்பது அதில் ஹைராக இருந்தாலும் சரி ஷர்ராக இருந்தாலும் சரி எல்லாம் இறைவனது படைப்பு தான். எல்லாமே இறைவனது அதிகாரத்துக்கு உட்பட்ட படைப்பு தான். லா யகூனு இல்லா மா அராதல்லாஹு வ கல்லாஹு வ கத்தர. லா யகூன் இல்லா மா அராதல்லாஹ். அல்லாஹு தாலா நாடிய, அல்லாஹு தாலா தீர்ப்பளித்த, அல்லாஹு தாலா நிர்ணயித்ததை தவிர வேறு எதுவும் என்ன செய்யாது, இந்த உலகத்தில் ஏற்படாது அப்படி என்று சொல்லி கத்ருடைய இடம் வரும் வரைக்கும் இமாம் அதாவது ஷாஃபி அவர்கள் என்ன செய்கிறாங்க இதில் சொல்லி இருக்கிறார்கள். இதில் நான் தேவையான விஷயங்களுக்கு மட்டும் என்ன செய்திருக்கிறேன், இதில் விளக்கங்களை நான் சொல்லி இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் அடுத்த பகுதிக்கு, அதாவது சஹாபாக்களில் குலஃபாக்கள் நம்பிக்கை சம்பந்தமாக, ஆட்சியாளரை கட்டுப்படுறது சம்பந்தமாக, அப்புறம் சமுதாயத்தில் ஏற்பட்ட இன்னும் உள்ள பல பிரச்சனைகள் சம்பந்தமாக இமாம் ஷாஃபியுடைய அந்த நிலைப்பாடு என்ன செய்யுது, இது முதல் வசியத். அதில் உள்ள பகுதிகள் என்ன செய்யும் இதில் வரும். தேவையான இடத்துக்கு மட்டும்தான் நான் என்ன செய்கிறேன் இதில் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். இதில் இப்போ நான் சொன்ன விளக்கத்தில் இவர் இடைக்கிடையே என்ன செய்கிறாரு, சில ஹதீஸ்களை என்ன செய்வார் கொண்டு வருவார், சில உபரியான விளக்கங்கள்லாம் என்ன செய்வார் கொண்டு வருவார். அவைகள் எதுவும் நான் இதில் என்ன செய்யலை, நம்ம சொல்லலை. வரக்கூடிய வாரம் அவைகளை முடிச்சுட்டு தான் இமாம் ஷாஃபியுடைய அடுத்த நஸுக்கு நான் என்ன செய்கிறோம் நாம் போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ இதோடு தொடர்புடைய ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம்.